இன்றைக்கி புதினா துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் 7-8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட புதினாவையும் சேர்த்துக்கலாம். புதினா சுருண்டு வந்தாலே போதும். புதினா இப்போ நல்லா சுருண்டுடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்கணும். இது கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது. இதை இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கூட சேர்த்துடலாம். புதினா துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.